நடுவுல மாட்டினது யாருன்னா நான் தான். லைன்ல பேட்டரி மாத்தி போனை கொடுத்துட்டேன். அவங்க என்ன ஃபால்ட் சொன்னாங்க, நீ என்ன ஃபால்ட் இதை ரெடி பண்ணு. சேம் மாடல் கனெக்ட் நம்மகிட்டே இல்லை. அடியில் நல்லா தீயை வச்சு கொளுத்த வேண்டியது தான் தம்பி. வருதா 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 வருதா. இப்போ பாருங்க வரல வரல. ஹலோ கைஸ், வெல்கம் டு தண்டர் டெக். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, இவனும் நம்ம கடைய பையனும் ஒரு பாட்டி அவங்க பேரனும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒரு வாரமா ஒரு போனை ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. எனக்கே தெரியாம அவங்க என்ன ஃபால்ட் சொன்னாங்க, நீ என்ன ஃபால்ட் இதை ரெடி பண்ண. ஏய் அவன் செத்துட்டான்டா. என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல, பேட்டரி மாத்தி போட்டுருந்தாங்கன்னு கொடுத்துட்டேன். பேட்டரி மாத்தி பழைய பேட்டரி மாத்தி கட்டியா? பழைய பேட்டரியில செத்து போச்சு. ஆனா அதுல பேட்டரி மாத்தி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாங்க, சார்ஜ் ஏறல. அப்புறம் என்ன பண்ண, சார்ஜ் போட்டு பார்த்தா 1/2 மணி நேரம் போட்டேன், ஏறுது. ஆனா பேட்டரி ஏறல. நீ அப்புறம் எதுக்கு சார்ஜர் வித்த? இல்ல தனித்தனியா வாங்கி போயிட்டான் வந்து. அதான் ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, இந்த பாட்டியை கேக்குறாங்க நம்மள. எதுக்கு சம்பந்தம் இல்லாம கேக்குறாங்க. ஒரு வாரமா போனை சீட் பண்ணிட்டு என்னங்க ஒண்ணுமே எதுவும் ஆகல அதுவும் ஆகல திட்டுறாங்கன்னு பாட்டி எந்த போன் பாட்டி சொல்லுங்க பாட்டி, போனை ஃபர்ஸ்ட்னா இந்த போனுன்றாங்க. இந்த போனை நான் சீரியா பண்ணலங்க அப்படின்ற. நானு இல்ல உங்க கடை தான் சீட் பண்ணாங்க, இங்க பாருங்க பேட்டரி போட்டுக்கிறாங்க, சார்ஜர் போட்டுக்கிறாங்க, எல்லாம் நம்ம கடை பொருளா கொடுக்குறாங்க. என்னடா இது எல்லாமே கொடுத்துக்கிறாங்க, இதை நம்ம எப்ப சீட் பண்ணணும்னா எதுன்னு தம்பியை விசாரிச்சா, இந்த தம்பியும் அந்த பாட்டியோட பேரனும் சேர்ந்து அவர் என்ன பண்ணிருக்காரு, அவங்க ஒர்க்காலனே அவரே முடிவு பண்ணிட்டாரு பேட்டரி போயிடுச்சுன்னு. அவங்க பேரனே இவங்கிட்ட ப்ரோ இந்த போனுக்கு பேட்டரி மாத்தி கொடுங்க ப்ரோன்னு சொல்லியிருக்கான். தம்பியும் என்ன ஃபால்ட் எதுன்னு விசாரிக்கல. தம்பியும் பிளைண்டா பேட்டரி வாங்கி கொடுத்து பேட்டரி மாத்தி போனை கொடுத்துட்டாரு. போனதுக்கு அப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் சார்ஜ் ஒயர் கொடுங்கன்றாரு. சார்ஜ் ஒயரையும் எடுத்து கொடுத்துட்டாரு. போன் எடுத்துன்னு வரல, வெறும் சார்ஜர் மட்டும் வாங்கி போயிட்டு இருக்காரு. என்ன பஞ்சாயத்துனே தெரியாம இந்த போன் ஒரு வாரமா மாத்தி ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. இவனும் அவங்க பேரனும் சேர்ந்துக்கணும். இப்ப நடுவுல மாட்டினது யாருன்னா நான் தான். ஏன்னா அவங்க பாட்டி வந்த நேரத்துல சார் இங்க இல்ல, இவங்க போட்டு நசுக்கி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நம்ம போட்டு தாக்கிட்டாங்க. என்ன ஃபால்ட்டுக்கு இவனுக்கு என்னென்ன ரெடி பண்ணிக்கிறாங்கன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். நாங்க போயிட்டு மீட்டர்ல போட்டு செக் பண்ணுவோம். 6.5 hours later. ஆக்சுவலாக என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த சேம் மாடல் கனெக்ட் நம்மகிட்டே இல்லை. அதனால் ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் நம்ம பண்ண போகிறோம். ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணலாமா கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஏன்னா அதோட சைஸு வேரியண்ட்டு எல்லாமே இது ஒன்று தான். ஒன்றும் இல்லை, இதில் 2 லெக்கு தான் வரும், இதில் 4 லெக் வரும். தெரியுதா உங்களுக்கு? இந்த இதில் பின்னாடி இருக்கிற 2 தம்பிகளையும் கட் பண்ணணும். ஒருத்தர் அவுட்டு, இன்னொருத்தரும் அவுட்டு. அப்பப்போ இந்த ஃபோன் வார்த்தை மட்டும் என்னால் தடுக்க முடியாது, கொச்சுக்கேன். ஹலோ, ஒரு பிளாடி பேக்கர் கால் உட்காந்துட்டாரா, எந்த அது கேப்பும் கொடுக்காம போர்டில் பர்ஃபெக்டாக உட்காரணும். அந்த கனெக்டர் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், ஹைட் இல்லாமல். அதுக்கப்புறமும் இந்த கனெக்ட் அப்படியே வச்சு மாற்றக்கூடாது, பிளான் பண்ணி பண்ணணும். புது லெட்டை நல்லா குவாலிட்டியான லெட்டாக வைக்கிறோம். குவாலிட்டியான லெட்டாக வச்சு அந்த பழைய லெட்டு கூட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ப்ளோயர் பக்கத்தில் வச்சிடக்கூடாது, நல்லா கீழே எடையை எடுத்துகிட்டு போயிடணும். எடையை எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறமா இதை போர்டில் ஃபிட்டிங் பண்ணணும். ஓகேங்களா? ஐயோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் லைட்டாக கிட்ட எடுத்துனான்ட்டு லைட்டாக பேக் சைடு அமுக்குன மாரி இப்படி பிடிச்சிட்டு இப்படி விட்டுட்டிங்கன்னா, ப்ளோயர் எடுத்துட்டிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும். ஒன்று நம்ம எடுத்தோம்ல அந்த இடத்துல மட்டும் லெட்டே இல்லை பாருங்கள், அந்த இடம் மட்டும் ஹோல்ஸ் அப்படியே இருக்கும். தெரியுதுங்களா? அந்த இடத்துல லெட்டே இல்லை. இதேமாரி இப்போ இதை அப்படியே சார்ஜ் போட்டால் ஏறும், ஆனால் கிரிப்பாக நிற்காது, பிடிங்கிட்டு வந்துடும். இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு, இதேமாரி ஃபுல்லாக சால்ரிங் வச்சுட்டு அப்படியே விட்டுறாங்க. அதனால் அது ஒரு 2 நாள் 3 நாள் மேக்ஸிமம் ஒரு வாரமே தாங்க மாட்டேங்குது, கனெக்டர் ஃபுல்லாக உடஞ்சிடுது. நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு இந்த பக்கம் இங்கே கொஞ்சம் சிமெண்ட்டை பூசுகிறோம், பின்னாடி பக்கம் கொஞ்சம் சிமெண்ட்டை பூசுகிறோம். அப்புறம் இந்த காலத்தையும் ஸ்ட்ராங் செய்து
நம்மள்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டும் நல்ல ப்ராடக்ட் தான். நாங்களே போட்டுருவோம். நாங்கள் எடிட்டருக்கு வந்து கஷ்டம் கொடுக்க மாட்டோம். நாங்களே ஒரு வழியாக இதை மாற்றிட்டோம். நம்ம மாற்றி எல்லா லைனும் போட்டாச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை செக் பண்ணிட்டோம் கரெக்டாக வேலை செய்யுதா இல்லையான்னு. ஓகே, பர்ஃபெக்டாக தான் ஃப்ளக்காக இருக்குது. ஆனால் வந்து சார்ஜிங் மட்டும் ஏறல. எதனால் சார்ஜ் ஏறலாம்னு இப்போ கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டிலாம் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு டைம் மீட்டர் வச்சு செக் பண்ணிவிடும். மல்டிமீட்டரில் ஒரு 20 வோல்ட் வச்சுக்கிட்டு சார்ஜிங் கேபிளில் ஃப்ளக் பண்ணிவிடுவோம். ஃப்ளக் பண்ணிவிட்டு இதோட மைனஸ் ப்ரோபை எதாச்சும் ஒரு மைனஸில் வச்சிடும். கனெக்டர் மேலே வச்சுக்கிறேன். நான் கனெக்டர் மேலே வச்சுக்கிறேன். மெயின் லைன் வருதா? வரல. மெயின் லைனே வரல. அப்போ நம்ம மாற்றின கனெக்டரே வேலை செய்யலை. மக்களே, இதோட ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சாச்சு. மண்டல இருக்கிற கொண்டே ஓகே சரியில்லை. நம்ம மாத்திர கனெக்டே சார்ஜிங் ஏறல. கேபிளை கனெக்ட் செய்து இதெல்லாம் நம்ம செக்கிங் பண்ணோம். வருது. அப்போ நம்ம நல்லா தான் மாற்றிக்கிறோம். சரி பாருங்க. வருதா? இப்போ பாருங்க வரல. இப்போ பாருங்க வருது. ஓகே, நம்ம மாற்றின வேலையெல்லாம் கரெக்டு. செக் பண்ண கேபிள் தான் தப்பு. நம்ம செக் பண்ண கேபிள் ஒர்க் ஆகலை பழகுது. அதனால தான் நம்ம பஞ்சாயத்து. நான் தான் மண்டையில் இருக்கிற கொண்டையை ஒழுங்காக போடாமல் விட்டுட்டேன். இந்த பாடி சோடாவை அப்படியே பேக் பண்ணி வெளியில் பாஸ் பண்ணுங்க. அருமையாக சார்ஜ் ஏறுது. இங்கே பாருங்கள், 60 வோல்டேஜ் கரெக்டாக எடுக்குது. கனெக்டர் தான் ஃபால்ட். இப்போ ஃபோன் கம்ப்ளீட்லி ரெடி. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, நான் இப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு இப்படி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, என்ன ஆகிருக்குன்னு செக் பண்ணுங்கள் அப்படி சொன்னீங்கன்னா, எல்லாருமே பேட்டரியிலேருந்து சார்ஜர்லேருந்து எல்லாத்தையும் எல்லா மொபைல் கடைக்காரும் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஃபால்ட் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பேட்டரியை மாற்றுங்க, அதுக்கப்புறம் கனெக்டரை மாற்றுங்க, அதுக்கப்புறம் இதை மாற்றுங்க, ஒன்று ஒன்றா மாற்ற சொல்ல மாட்டாங்க. ஃபிட்டிங்கை போட்டு அந்த தம்பி வருவாப்புல ஃபோன் வாங்கிறதுக்கு. அந்த தம்பி வந்தவொடனே சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து கணிப்பு என்னன்னு சொல்லி கேட்போம் தம்பிக்கிட்டே. தம்பி என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு ஓகே ஃபிட்டிங் போட்டெல்லாம் இது பண்ண முடியாது. அதனால் எடிட்டு தம்பி சக்கு போட்டு போப்பில். கஸ்டமரோட ரிவ்யூ என்ன, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன், பாருங்க. என்ன பிரச்சனை? யார் சொன்னது பேட்டரி போயிடுச்சு இப்போ உனக்கு? அது சொல்லு. யார் சொல்லி எடுத்துவாங்க போயிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எடுத்து வந்து நான் மாத்தினேன். என்ன சொல்ற? இங்க கேட்க கூடாது. கேமரா நீ குற்றவாளி தான். போய் அங்க உட்காரு. நீ பிளைண்டா பேட்டரி ஃபால்ட்னு பேட்டரி மாத்தனல்ல. ஓகே, பேட்டரி இல்லன்னு தூக்கி வந்தாரு ப்ரோ. பேட்டரி இல்லன்னு தூக்கி வந்தாரு. பேட்டரி வந்து ஒட்டி இருந்ததா எடுத்துட்டு வந்தாரு. சரி, வேற புது பேட்டரி போட்டு பார்த்தோம். சார்ஜ் ஏறுதான்னு பார்த்தோம். சார்ஜ் ஏறிச்சு. வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டாரு. வீட்டுக்கு எடுத்துன்னு போன உடனே திருப்பி என்ன ப்ரோ வச்சு சார்ஜ் ஏறுது, ஆனா ஃபுல் சார்ஜ் ஆக மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே எந்த தண்ணி பட்டு சார்ஜிங் கனெக்டர் ஃபுல் ஷார்ட். ஓகே, கனெக்டர் தூக்கிட்டு ஷார்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு புது கனெக்டர் மாற்றியாச்சு. அந்த ஃபோன் இப்போ ரெடி ஆகுது. பர்ஃபெக்டாக சார்ஜர் ரெடி பண்ணது எப்படி இருக்கு? சார்ஜர் இல்ல ஒரு ஆளு. ஏய், சார்ஜ் இல்லடா, பாரு. சார்ஜர் வந்தேன். சார்ஜ் போட்டுக்கலையா? ரெடி பண்ணது எப்படி இருக்குது? பேட்டரி எப்படி இருக்குது? இதெல்லாம் சொல்லுங்க. ஏய், ஹலோ. அப்பா எங்க போயிருப்பா?